அதைத்தான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றை நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அன்றைக்கு யோசேப்பை பாவம் தேடி நெருங்கி பிடித்து இழுத்தது. ஆனா யோசேப்பு தன்னை நெருங்கி வந்த பாரமான, தம்மை சூழ்ந்திருந்த பாரமான பாவமான எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்ன செய்தாரு? ஓடி போனாரு. அப்ப நம்மை நெருங்கி நிற்கிற பாவம், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு என்ன அப்படின்னா, பாவங்கள் யாரை நெருங்கி நிற்கிறது அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை தான் நெருங்கி நிற்கு. 1 பேதுரு 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அன்றைக்கு யோசேப்பை எப்படி விழத்தள்ளலாம் என்று போர்த்திபாருடைய மனைவி சுற்றி திரிந்தார், நித்த வகை தேடிக் கொண்டிருந்தார். ஆனா யோசேப்பு என்ன கொடுக்கல? அவர் ஒரு வாலிபனா இருந்த போது கூட தன்னை பாலிய இச்சைக்கு ஒப்புக்கொடாதபடி அதை விட்டு விலகி ஓடினார். நெருங்கி வந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு என்ன செய்தாரு? பாவமான பாரமான எல்லா பாவத்தையும், பாம்பை கண்டா ஓடுன்னு சொன்னது போல பாவத்தை கண்டா நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். அப்படித்தானே ஒரு பழமொழி, பாம்பை கண்ட ஓடி. பாவத்தை கண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவத்தை கண்டு நம்மை நெருங்கி வருகிற பாவத்தை, பாரமான பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நம்ம ஓடணும். பாலிய இச்சைக்கு விலகி இருக்கணும். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் என்ன செய்யல அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால என்ன செய்தான் அப்படின்னா பாவம் செய்தான். எப்படின்னா, எப்படி யோசேப்பை அந்த பாவம் சுற்றி நெருங்கி அதாவது எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்தானோ, அதே போல ஏதேன் தோட்டத்துக்குள்ள வலு சர்ப்பம் என்ன செய்ததுன்னா உள்ள வந்தது. ஆனா அந்த வலு சர்ப்பத்துடைய வஞ்சனைய ஆதாமால் அறிந்து கொள்ள முடியல. அதனால என்ன செய்தான் அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டு போனான். அதே போல இந்த கடைசி நாட்களில சபையானது எப்படி மாறிவிட்டது என்றால், அது கிறிஸ்துவுடைய உபதேசத்தை விட்டு வஞ்சிக்கப்பட்டு இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்குள்ள போயிட்டு, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தது ஏதேன் தோட்டத்தினால செய்து முடிக்கப்பட முடியாதத கெத்சமனி தோட்டம் என்ன செய்தது? செய்து முடித்தது. சீனாய் மலை செய்து முடிக்க முடியாததை கொல்கதா மலை செய்து முடித்தது. ஏதேன் தோட்டத்தில் தோல்வி. சீனாய் மலையில அந்த பெற்றுக்கொண்ட கற்பனைகளை பெற்று என்ன செய்யல? நீதிமானாய் மாற முடியல. ஆனா தேவ பிள்ளையே, கெத்சமனி தோட்டமும் கல்வாரி அதை ஜெயமாக்கி கொடுத்தது. இன்றைக்கு ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் என்ன செய்திருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. அப்ப தேவ பிள்ளை, எப்படி உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானேயானால், இந்த நாட்களிலே வேறொரு இயேசுவை, அதாவது அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்தை இன்றைக்கு சபைகளுக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? பிரசங்கிக்கிறார்கள். வேறொரு ஆவி உயிர்ப்பிக்கிறது. பாவம் செய்யும் போது நமக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. கிறிஸ்துவுடைய உபதேசத்தை இன்றைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. வேறொரு இயேசுவை இன்றைக்கு பிரசங்கித்தானே ஆனால், அல்லது நாம் பெற்றிராத வேறொரு ஆவியை, இல்ல வேறொரு சுவிசேஷத்தை இன்னைக்கு என்ன அப்படின்னா தேவ பிள்ளையே, வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறாங்க, வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுகிறாங்க, இன்மைக்கானதை சொல்லுகிறாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்மளால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலக மாமிச பிசாசு நம்மளை என்ன செய்கிறான்? வஞ்சித்து நடத்துகிறபடியினால நம்மளால தேவனோடு கூட வாழ்வதற்கு என்ன செய்ய முடியலன்னா ஒப்பு கொடுக்க முடியல. தேவ பிள்ளைய இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிதாவினுடைய ஒரு உபதேசத்தை இந்த பூமியில அவங்க பிரசங்கித்தாங்க. அதனால அது கிறிஸ்துவின் உபதேசமாய் மாறினது. யோவான் 7வது அதிகாரத்துல
16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, என் உபதேசம் என்னுடைய இராமல் என்னை அனுப்பின பிதாவின் உடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா, நான் சுயமாய் பேசுகிறானா என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்துல அநீதி கிடையாது. அப்ப தேவ பிள்ளையை இந்த உபதேசம் யாருடையது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கித்தபடியினால இது கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. இது கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இது யாருடைய உபதேசம் அப்படின்னா, அவர் சொல்கிற என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அப்ப இது பிதாவினுடையதா இருக்கிறது. நம்ம யோவான் 14:24 இப்படியாய் வாசிக்கிறோம். யோவான் 14:24, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவின் உடையதா இருக்கிறது. இப்ப நான் பிரசங்கிக்கிற இந்த வசனம்லாம் யாருடையது? என்னுடையது கிடையாது. அன்றைக்கு இயேசு சொல்றாங்க, என்னுடையது கிடையாது, இது என்னுடைய பிதாவின் உடையதா இருக்கிறது. தேவ பிள்ளையே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை என்ன செய்தாங்க? போதித்தபடியினால அது கிறிஸ்துவுடைய உபதேசமாக. பாருங்க, நம்ம யோவான் 12:49-50 சொல்லுகிறது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றோ உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றோ என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து நான் சுயமா பேசல, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அதைத்தான் அவர் என்ன செய்தாரு? உபதேசித்தார். அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா இருந்ததுன்னு, அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனா இருக்கிறது. அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாக. இந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்தை நம்ம கேட்போம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நித்திய ஜீவனா இருக்கும். கிறிஸ்துவுடைய உபதேசம் நமக்கு நித்திய ஜீவனை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆனா நம்ம இன்றைக்கு சாத்தானுடைய உபதேசத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிற போறோம்? 8:43 வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறீர்களே அல்லவா? அப்ப தேவ பிள்ளையே, அவருடைய உபதேசத்தை கேட்க இன்னைக்கு என்ன இல்லை, ஜனங்களுக்கு மனதில்லாது இருக்கிறாங்க.